ஆகிய ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் குருவர்களாலும் மணிவாசக பெருந்தகை அருளி செய்த 8ஆம் திருமுறை கருவாசம் போக்கும் திருவாசகத்தை நாம் தொடர் சிந்தனையாக பொருளோடு சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 36 திருப்பாண்டிப்பதிகம். பாண்டி என்னும் சொல் இங்கே பாண்டிய நாட்டு அரசனை குறிக்கும். சிவபெருமான் மலையாட்சி அங்கேற்கண்ணி அம்மையாரை மணந்து சோமசுந்தர பாண்டியனாக வந்து பாண்டிய நாட்டை ஆண்டதால் பாண்டி என்ற சொல் சோமசுந்தர பாண்டியனாகிய சிவபெருமானுக்கு வந்தது. 10 பாடல்களை கொண்ட இப்பதிகத்தில் பல இடங்களில் பாண்டியனார் என்ற சொல் வருகின்றது. 5வது பாடலில் ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் என்று வருவதால் இது சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் என்பது நமக்கு தெளிவாகிறது. சிவபெருமான் முன்பு ஒரு சமயம் கண்டவர் மயங்கும் மனம் கவரும் வண்ணம் ஒரு குதிரையின் மேல் அமர்ந்து வந்த அந்த சிறப்பை பல இடங்களில் அந்த திருவுருவச் சிறப்பை இந்த பதிகத்தில் பெருந்தகை பதிவு செய்துள்ளார். சிவானந்த விளைவு என்பது ஆன்மா சிவபெருமானுடன் இரண்டர கலந்து ஒன்றித்து நின்றலால் உணரும் பேரின்ப அனுபவமாகும். சிவபெருமானுடைய திருவுருவத்தை காணுந்தொறும் அவ்வனுபவம் விளைவதால் இப்பதிகத்தில் இந்த கருத்துரை இடம்பெறலாயிற்று. சிவபெருமானை கண்டால்தான் அந்த ஆன்மா சிவானந்த விளைவு, சிவானந்தம், அந்த ஆனந்தம்ங்கிறது பெருமானை காணும் பொழுது மட்டுமே கிடைக்கக்கூடியது. வேறு எதுனாலையும் கிடைக்காது அந்த இன்பம். மற்ற எல்லாம் சிற்றின்பம். நம் பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர் காரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கலல் போல் தீரஞ்சி தெரிவர நின்றொரு கிப்பரி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒருவரியாதெந்தன் உள்ளமதே. மலையத்துவச மன்ன பாண்டியனுடைய மகளாகிய உமையம்மை பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்த அந்த அம்மையை அமிழ்த விட ஆரமுதாம். பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியருக்கு ஆரமுதாம். இந்த பாண்டிய மன்னனுடைய அந்த திருமகளாகிய அங்கேற்கண்ணி மீனாட்சி ஆரமுது போன்றவர் அப்படின்னு சொல்லி ஒருவரை அன்றி ஒருவரியாதெந்தன் உள்ளமதே. திருவடி தாமரையை போற்றியும் வணங்கியும் கண்டு மகிழும்படி வெளிப்பட்டு நின்று மனத்தை உருக்கி குதிரை மேல் வந்த பெருமானாகிய வீரரை ஒருவரை அல்லாமல் என் மனமானது பிற தெய்வங்களின் உருவினை அறியாது. இவருடைய உருவத்தை மட்டுமே அறியும், வேற எந்த உருவத்தையும் அறியாது. தெரிவர நின்றுருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒருவரியாது எந்தன் உள்ளமதே. அவர் ஒருத்தரை தான் என்னோட உள்ளம் அறியும், வேற யாரையும் என்னோட உள்ளம் அறியாது. அவர் யாருன்னா அந்த பரிமேல் வந்த அந்த சேவகனார், அவரை மட்டுமே எனது உள்ளம் அறியும் அப்படின்னு முதல் பாடலில் தன்னோட உள்ளம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பாண்டிய மன்னனுடைய திருமகளை மணர்ந்த அந்த பாண்டிய மன்னனாகிய சோமசுந்தர பெருமான் சொக்கநாத பெருமானுக்கு தான் என்னுடைய அந்த உள்ளம் அப்படின்னு சொல்லி நாவுக்கரச பெருமான் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் அப்படிம்பார். அதுபோல் இந்த பாடலில் அந்த மணிவாசக பெருந்தகை நெஞ்சம் யாருக்குன்னா சொக்கநாத பெருமானுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் முதல் பாடலில் நமக்கு அருள் செய்கின்றார். 2வது பாடல் சதுரை மறந்தறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறை தன்ன சோதிக்காலு கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் கூடிடு மேல் குடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறு வீரப்போட மறித்திடுமே.
என்ன சொல்கிறாருன்னா, கதிரவனையும் மறைக்கத்தக்க பேரொளி. ஏன்னா நம்மளுடைய பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கற்பனை கடந்த சோதி, ஆதிமந்தமெல்லாம் அரும்பெரும் ஜோதி. அவரை சோதி வடிவமாக தான் நம்ம திருமுறைகள் சொல்லுது. அதான் அந்த பாடலில் சொல்கிறார், கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து. அந்த கதிரவனையும் மறைக்கத்தக்க பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் அவர் கையில் என்ன வச்சுருக்காருன்னா, அந்த குதிரையை செலுத்தக்கூடிய தாற்றுக்கோள் அதை வச்சுருக்கார். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, குதிரை மேலே வந்து நம்மை சேர்வானாய், நம்ம சேர்வதற்காக. எதுக்காக வர்றாரு குதிரையில்? நம்ம ஆன்மாக்கள் ஓய்வு பெறும் பொருட்டு, நம்மளை பக்குவப்படுத்தும் பொருட்டு, நம்மளை பிறவாமை அடையும் பொருட்டு, நம்மளோட திருவடியை பெருமானுடைய திருவடியை அடையும் பொருட்டு எதுக்காக வர்றாரு? குதிரை சேவகனாக வர்றார். அப்படி வரும்பொழுது மறுபிறப்பானது தானே ஓடிவிடும். மதுரையர் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. அவரை பார்த்தாலே நமக்கு என்ன ஆகும்? பிறவியே போயிடும். மறுபிறப்பு ஓட மறுத்திடுமே. குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் குடுக்கிடு கண்டீர். குதிரையின் மேலே வந்த அந்த பெருமானை பார்த்தா அவனுக்கு மறுபிறவியே கிடையாது. ரெண்டாவது பாடலில் சொல்கிறார். இந்த உண்மையை என்ன செய்கிறாராம்? பறைசாற்றி சொல்கிறாராம். சதுரை மறந்து அறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம். பறையறிவித்து சொல்கிறான். பெருமான் குதிரை மேலே வரக்கூடிய அந்த திருக்காட்சியை பார்த்தா அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? மறுபிறப்பே கிடைக்காது. பிறவாமை வேண்டும் தானே நம்ம எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மறுபிறப்பு வேணான்னா நீ சொக்கநாத பெருமானை பார், குதிரை மேலே வந்த அந்த குதிரை சேவகனை பார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது பாடலில் நமக்கு பெருந்தகை அருள் செய்கின்றார். மூன்றாவது பாடல். நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர், பாரின்ப வெள்ளம் கோலப்பரி மேற்கொண்ட பாண்டியனார், ஓரின்ப வெள்ளத்து ஒரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார், பேரின்ப வெள்ளத்துள் வைக்கலே சென்று பேணுமினே. இந்த உலகம் முழுமையும் இன்ப வெள்ளம் பாய்ந்திட, உலகமே இன்பத்தில் அழுந்துறதுக்கு, உலகம் இன்பமாக வாழ்வதற்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த இன்ப வெள்ளம், நம்மெல்லாம் துன்பக்கடலில் இருக்கோம், அது போகணும்னா பெருமான் வரணும். அவர் எப்படி வர்றாருன்னா, இன்ப வெள்ளம் பாய்ந்தோடு வர்றாராம். அது எப்படி வர்றாரு? குதிரையின் மேலே வர்றாரு. இந்த பாடலெல்லாம் பெருமான் குதிரையின் மேலே எப்படி வந்தார் அப்படின்ற அந்த சிறப்பு காட்சியை தான் சொல்கிறார். நம்ம மணக்கன் முன்னாடி அப்படியே வரணும். சாமி சொக்கநாதர் எப்படி குதிரை மேலே வந்தார், அவர் எப்படி இருந்திருப்பார், அதை பார்த்து அந்த மதுரை வாழ் மக்கள்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணவங்க. பாண்டிய மன்னன் எவ்வளோ புண்ணியவர், மணிவாசகர் எவ்வளோ புண்ணியம் பண்ணவர், வந்திப்பாட்டி எவ்வளோ புண்ணியம் பண்ணவங்க, அந்த கரையில் இருக்க அத்தனை பேரும் வம்சமக்க வந்த அத்தனை பேர் எவ்வளோ புண்ணியம் பண்ணவங்க. அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கணும். மணக்கண் முன்னாடி கொண்டு வரணும். அதான் பாரின்ப வெள்ளம் கொல பரிமேற்கொண்ட பாண்டியனார். பாண்டியனாக வந்த அந்த மன்னன் அப்படி வர்றார். அந்த ஒப்பற்ற அந்த இன்ப வெள்ளத்தை கொண்டு என்ன பண்ணுறாருன்னா, அடியார்களை ஆட்கொள்ள திருவுள்ளம் கொண்டு வர்றார். எனவே இந்த இன்ப வெள்ளத்தில் நீந்தி குளிக்கின்ற வண்ணம் நீங்கள் வீட்டு உலகம், அதாவது வீடுன்னா நமக்கெல்லாம் என்னென்னா, நம்ம இந்த வீடு நினைக்கிறோம், பெருமானோட திருவடி தான் நமக்கு வீடு. அதான் சொல்கிறாங்க, அதான் பேரின்பம், அதுதான் நமக்கு பேரின்ப வெள்ளம். அந்த பேரின்ப வெள்ளத்தில் போகிறதுக்கு பெருமானுடைய திருவடியை இறுக பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது பாடல் சொல்கிறார். நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர். அந்த பெருமானுடைய அருள் திருவருள்ங்கிற அந்த இன்ப வெள்ளத்தில் நீங்கள்லாம் நீந்தி குளிக்கக்கூடிய நெஞ்சத்தை கொண்டவர்கள். பாரின்ப வெள்ளம் கொல பரிமேற்கொண்ட பாண்டியனார். இந்த பார்னா அந்த உலகம், அந்த உலகம் இன்பமயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையின் மேலே வந்த அந்த பரினா குதிரை, அது மேலே வந்த அந்த பெருமான் பாண்டியனார். ஒரு இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம். அந்த இன்ப வெள்ளத்தை அந்த உருவமாக எடுத்து வர்றார்.
வாய்ப்பெறி மேற்கொண்டன் உள்ளம் கவர்வரால் அன்னை என்னும் அப்படிப்பார். அப்படி அந்த பெருமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா தொண்டருடைய உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றார். என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லது போல் இங்கே சொல்கிறார். ஓரின்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை தொண்டருடைய உள்ளத்துக்குள்ள உரைவனம். பேரின்ப வெள்ளத்துள் பெய்கடலே சென்று பேரின்பங்கிறது எதுனா பெருமானுடைய திருவடி தான். மற்ற எல்லாம் சிற்றின்பம், இந்த இன்பமெல்லாம் நிலையில்லாதது. அந்த பேரின்ப வெள்ளத்து அந்த பெய்கடல், பெருமானுடைய அந்த கடல் எப்படி இருக்குது, அருள மழையாக பெய்து கொண்டிருக்கு திருவருள். அதான் பெய்கடல் சென்று பேணுமினே அப்படின்னு நிறைய 3வது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. இது 4வது பாடல். செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன் மின் தெல்லன் நல் நாட்டு இறைவன் கீழர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவன் கதிர்வாள் உரைக்களி தானந்த மாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. என்ன சொல்கிறாரு மணிவாசகர் 4வது பாடலில்? நல்லவர்களை அடர்ந்து வரும் பிறப்புக்கு செல்லாதீர்கள். பெருமானை நினைப்பவர்கள்லாம் நல்லவர்கள். பெருமானை நினைக்கலைன்னா அவங்க தீயவர்கள். அவங்கெல்லாம் என்ன ஆகுனா மீண்டும் பிறப்புக்கு செல்ல மாட்டார்கள். செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நல் நாட்டு. எல்லா காலத்தையும் விட இறைவன் கிளர்கின்ற காலம் பாண்டியனது நாட்டிற்கு நல்லவனாக இறைவன் விளங்கி அருள்கின்ற காலம் இக்காலமே ஆகும். ஏன்னா அந்த காலம் பெரிய பொற்காலம். பெருமானே வந்து குதிரை சேவகனாக குதிரை மேலே அந்த பரிமேலே வந்து வர்றார். அந்த காலம் வந்து எப்படி காலம்னா இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்திலும் எல்லா காலத்தையும் விட சிறப்பு வாய்ந்த காலம் இறைவன் வந்து அந்த எழுந்தருளிய காலம். ஞானமாய் ஒளிகின்ற வீசுகின்ற வாளை உரை நின்று எடுத்து ஆனந்தமாய் குதிரையை செலுத்தி அறிவன் கதிர்வாள் உரைகளித்து ஆனந்த மாக்கடவி. அந்த வாளை வந்து உரையிலிருந்து எடுத்து அது எப்பேற்பட்ட அந்த வாள், ஒளிமிக்க வாள், நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வாள், ஞானவாள் ஏந்தும் ஐயர் அப்படிம்பார். அந்த ஞானமாகி அந்த ஒளி வீசக்கூடிய அந்த வாளை எடுத்துக்கொண்டு பெருமான் வர்றார். எதுக்காக வர்றாரு? எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. அந்த 2 நிலத்தில் இருக்கக்கூடியவங்களும் பிறப்பை அறுக்க வேண்டி, அதான் பறந்து விரிந்த அந்த பெரிய உலகம் எதிர்பட்டோரின் பிறவியை புரண்டு விடும்படி எரிவானவன். அதான் சொல்கிறார். அந்த பிறவிங்கிறது ஒரு பெரிய மரம் போலது, வந்துக்கிட்டே இருக்கும். பிறவி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை அந்த வாளை வைத்து பெருமான் என்ன பண்ணுறாரோ அந்த பிறவியை வந்து நமக்கு நீக்கிறார். அதுதான் அந்த 4வது பாடலில் சொல்கிறார். 5வது பாடல். காலம் உண்டாகவே காதல் செய்தோய் மின்காருதறிய ஞாலமுண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிராண்டன் அடியவர்க்கு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. நினைத்ததற்கு அருமையான உலகினை உண்ட திருமாலோடு நான்முகனும் மற்றைய தேவர்களும் சென்று அடைவதற்கு அருமையான ஆழகால நஞ்சினை அமுதமாக உண்டர்லிய எங்கள் பாண்டிப்பிரான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வானவர்கள்லாம் உய்யும் பொருட்டு அந்த ஆழகால நஞ்சினை தன்னுடைய அமுதமாக உண்ட பிரான் அவன் அடியார்களுக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்னா, நஞ்சு அமுதமாக அவன் உண்டு கொண்டு அடியார்களுக்கு ஞானமாகிய பெரிய கருவூலத்தை திறந்து அனைவருக்கும் வாரி 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 வழங்குகின்றான். அதனை பெற்றிட வேண்டுமா, விரைவாக முந்தி செல்லுங்கள், காலம் முன்னதாகவே அப்பிரானிடம் பேரன்பு கொண்டு பிழையுங்கள் அப்படின்னு சொல்கிறார் மணிவாசகர். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். மிக ஒரு காலம் இனி இல்லை. இந்த இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் பெருமானை பற்றி கொள்ளுங்கள். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின்.
பெருமானுடைய திருவடியை பிடித்தாதான் நீங்கள் உய்வடைய முடியும். ஞாலமுண்டானோடு நான்முகன் வானவன். ஞாலம் உண்டவன் யாருன்னா உலகத்தை உண்டவன் திருமால். நான்முகன் வானவர்கள் அவங்கெல்லாம் நண்ண முடியாது, அணுக முடியாது பெருமான். பெயர்பட்ட பெருமானவர். ஆனால் அவர் ஆழகால விஷத்தை உண்டு அடியவர்களுக்காக மூலப்பண்டாரத்தை வழங்குகின்றார். அடியார்களெல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு போகணும், பிறவாமையை அடையணும் அப்படின்றதுக்காக அந்த மூலப்பண்டாரம்னு சொல்லக்கூடிய ஞானத்தை வழங்குறார். அதனால் முந்தி சென்று பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அறிவுறுத்துகின்றார். மணிவாசக பெருந்தகை 5வது திருப்பாடலில். இப்பொழுது 6வது திருப்பாடல். இண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் நல்லன் வேண்டிய போதே விளக்கில்லை வாய்தல் விரும்பும் தாள் பாண்டிய நாரருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே. இறைவனை அடைவதற்கு தடையா? எப்பொழுதும் அவனை நாம் நினைக்கின்றோமா உடன் அதனை செயல்படுத்த வேண்டும். பெருமானை நினைக்கிறதுக்கு தடையே இருக்கக்கூடாது, தாமதமே அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால் தடையில்லாமல் உடனே செய்யணும். வேண்டிய போதே விளக்கில்லை. யார் யார் எதனை நினைக்கின்றாரோ அதனை ஈய வல்லவன் இறைவன். அதான் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசுதுவே அப்படிங்கிறார். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய். என்ன நீ நினைக்கிறையோ அதை பெருமான் உடனே அருளி செய்வார். அதான் சொல்கிறார். நெருங்கிய மாயையின் இருள்கட அனைத்து பொருள்களிலும் தெளிவாக விளங்கிட அருளிய சோதி பிளம்பினை பாண்டிய மன்னனும் சொல்ல வல்ல நலன். பாண்டிய மன்னனாலே சொல்ல முடியாது. தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன். யார்னாலையும் பெருமானுடைய அந்த திருவருள் திறத்தை சொல்ல முடியாது. இண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க. இருள்ங்கிறது நம்மளுடைய அஞ்ஞானம். அப்புறம் ஒளின்றது நம்மளுக்கு பெருமான் கொடுக்கக்கூடிய ஞானம். அதான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லதுவே சொல்கிறார்ல. அஞ்ஞானத்தை அகழ்வித்தாதான் மெய்ஞானத்தை நமக்கு தர முடியும். அதான் அஞ்ஞானத்தை முதல்ல களைகிறார் சாமி. அதை தான் இந்த பாடலில் சொல்கிறார். எத்தனாவது பாடல்னா 6வது பாடல். இப்போ 7வது பாடல். மாயவன பரி மேற்கொண்டு மற்றவர் கை கோலலும் போயரும் இப்பிற பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு ஆய அரும்பெரும் சீருடை தன்னருளே அருளும் சேய நெடும் கோடை தென்னவன் சேவடி சேர்மின்களே. ஒரு மாயமான குதிரை மேலே ஏறி வர அதனை அறியாத மற்றவர்கள் உண்மை என ஏற்றவுடன் இப்பிறவியாகிய பகைகள் அற்று ஒளிய தன்னை சரண் புகுந்தவருக்கு பொருந்திய அருமையான பெரும் சிறப்பு கொண்டதன் அருளையே அவன் கொடுத்தருள்வான். முதல்ல மாயம்ங்கிற அந்த பரி மேலே வர்றார். வனத்து மேலே இருக்கக்கூடிய அந்த நரிகளை பரிகளாக்கி வர்றார். அப்போ அதை அறியாமல் இருக்காங்க எல்லாரும். அப்புறம் அதை உண்மைன்னு அவங்க ஏற்ற உடனே இப்பிறவியாகிய பகை, இந்த பிறவி நமக்கு பகை தான். அதனால் வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு அப்படிங்கிறார். அந்த பகை ஒழியணும். போயரும் இப்பிறப்பு என்னும் பகைகள் புகுந்தவருக்கு, யார பெருமானுடைய திருவடியை புகுந்தவருக்கு ஆய அரும்பெரும் சீருடை தன்னருளே அருளும். பெருமானுடைய சீருடை என்ன? திருநீறு, உத்ராக்கம், சிவசிவ அதெல்லாம் பெருமான் அருளி செய்து அடியாராக்கி சீருடை அருளையும் தன்னுடைய அருளையும் வழங்கி நெடுங்கொடை தென்னவன் சேவடி சேர்மின்களை. தென்னவன்னா பாண்டிய மன்னனாக வந்த இந்த சொக்கநாத பெருமானுடைய அந்த திருவடியை சேர்மன்களேன் அப்படின்னு சொல்லி அந்த 7வது திருப்பாடலில் நமக்கு மணிவாசக பெருந்தகை அருளி செய்கின்றார்.
இப்பொழுது நாம் இந்த 8வது பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை எழுத்தி கழிவில் கருணையை காட்டிக் கடிய வினையகற்றி பலமலம் பற்றரு தாண்டவன் பாண்டி பெரும்பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. அழிவின்றி நிலை பெற்ற ஒப்பற்ற ஆனந்த வெள்ளத்திடை திளைக்கச் செய்து நம்மளை அழிவில்லாத ஒரு ஆனந்த வெள்ளம். மற்ற ஆனந்தமெல்லாம் அழிந்து போகக்கூடியது சிற்றின்பம், பேரின்பம் இறைவன் கொடுக்கக்கூடியது, பெருமானுடைய திருவடி அதான் பேரின்பம். அந்த பேரின்பத்தில் நம்மளை அழுத்தி அப்புறம் என்ன பண்ணுறாரு, கழிவில் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி, பெருமானுடைய அந்த ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையை நமக்கு காட்டி கடிய வினை, அந்த வினை இருக்குல்ல, மூவினை, தொல்வினை, வருவினை, இப்போ நம்ம அனுபவித்து கொண்டிருக்க வினை, இந்த வினைகள் மூவினைகளையும் அகற்றி, அதான் கடிய வினை அகற்றி பலமலம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும்பதமே. பலமலம் என்னன்னா அந்த ஆணவமலம், அதையும் அந்த பற்றையும் அறுத்து நம்மளை ஆட்கொண்டு, யாருன்னா பாண்டி பெரும்பதம், பெரிய பதத்தை தரக்கூடிய பாண்டியன் சொக்கநாத பெருமான். முழுது உலகம் தருவான் கொடையே சென்று முந்துமினே. இந்த உலகம் முழுவதையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கோமான்னா இல்லை. அதான் சென்று முந்துமினே அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துறாரு நமக்கு மணிவாசக பெருந்தகை. அவன் பாண்டியம்மன் நாட்டை மட்டுமா தருவான், இந்த உலகத்தையே நமக்காக ஈவான். என்னே அவனுடைய அந்த பெருங்கருணை. இப்பாட்டிலும் சென்று முந்துவினேங்கிறார், நமக்கு அறிவுறுத்துறார் ஆன்மாக்களுக்கு கழிவிறக்கம். அந்த ஆன்மாவை பார்த்து இறக்கப்படுறார் மணிவாசகர். பெருமானுடைய திருவடியை பிடியுங்கள், சென்று முந்துங்கள், அவன் எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நமக்கு 8வது திருப்பாடலை நமக்கு அருளி செய்கின்றார் மணிவாசக பெருந்தகை. இப்பொழுது 9வது திருப்பாடல். பிறவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்பூருக்கும் பரம் பாண்டியனார் புறவியின் மேல் வர பொந்தி கொள்ளப்பட்ட பூங்கோடியார் மறையர் மேல் கொண்டு தம்மையும் தாமறியார் மறந்தே. விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கிடக்க. இந்த தீவினை இதுவரைக்கும் அந்த பிறவிகளோடு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதை கடக்கணும். அதை கடந்தாதான் பரவிய அன்பரை என்புருக்கும் பரம்பாண்டியார். அப்படி அந்த பிறவியை கடந்து பாண்டியனாராகி அந்த சொக்கநாத பெருமானை பிடித்தா அப்பேற்பட்ட அன்பரை என்ப உருக்கக்கூடிய அந்த பாண்டியனார் அவர் எப்படி இருக்காருன்னா பிறவியின் மேல் வர்றார். எதுக்காக பிறவியின் மேல் வர்றாரு? மிக வேகமாக அந்த ஆன்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும்னு என்ன பண்ணுறாரு, பிறவியின் மேலே வர்றார். பிறவியின் மேல் பொந்தி கொள்ளப்பட்ட பூங்கொடியார் மறையல் மேற்கொண்டு தம்மையும் தாமறியார் மறந்தே. அதாவது மரம் போன்றனர், கொடி மரமாய் எவ்வுணர்ச்சியும் அற்று நின்றனர். உணர்ச்சியற்றாரை கட்டைன்னு கூட நம்ம சொல்லுவோம் உலக வழக்கு. மரம்தான் ஆடாது அசையாது வைத்த கண் வாங்காது மரம் போல் இருக்கிறான்னு சில பேரை நம்ம சொல்லுவோம். இது அகப்பொருள் துறை. இது துறையில் பாடல் பாடும் பெரும் வல்லமை பெற்றிருந்தார் நம்மளுடைய மணிவாசக பெருந்தகை. அதனால தான் திருக்கோவையாரில் அந்த பாடல்கள்லாம் அகத்துறையை பற்றி பாடியிருக்கார். பூங்கொடியார் குதிரையின் மேல் வந்த பெருமானை பார்த்து தங்களுக்குரிய நாணம் மச்சம் மடம் பயிர்ப்பு போன்றவற்றை விடுத்து தம்மையும் அறியாது அந்த மரம் போல் இருந்தாங்களாம் அந்த பெண்கள்லாம். அந்த பூங்கொடியார் அப்படிங்கிற பெண்கள்லாம் அந்த பெருமான் குதிரையின் மேலே வந்த அந்த அழகு காட்சியை கண்டு பெருமானை பார்த்தவங்க தன்னையே மறந்துட்டாங்க. வேறு எவ்வுணர்ச்சியும் வெளிப்படுத்தாது மரம் போல் அப்படியே நிற்கிறாங்க. அதை தான் அந்த பாடலில் அதை சேர்த்து சொல்கிறார். இந்த நமக்கு கலந்துள்ள அந்த கொடிய வினைகளை கலைந்திடும் பொருட்டு வர்றார் பெருமான். அவர் வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து
அந்த மகளிர்கள்லாம் எப்படி இருக்காங்க, மரம் போல் அப்படியே பெருமான் வரக்கூடிய எப்பேற்பட்ட அந்த பெண்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்காங்க. சொக்கநாத பெருமான் அந்த குதிரையின் மேலே வர்ற அந்த காட்சியை கண்டு அவங்க தன்னோட உணர்ச்சிகள் அற்று இந்த மரம் போல் நிற்கக்கூடிய அந்த காட்சியை இந்த பாடலில் நமக்கு சாமி பதிவு பண்ணுறார். 9வது பாடலில். 10வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கூற்றை வென்றாங்க இவர் கொக்கலையும் வென்றிருந்தலகாள் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன்பாள் ஏற்று வந்தார் உயிர் உண்ட ஒற்றை தீரல் சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே. காலனை வென்று அம்முறையே ஐம்புல அரக்கனையும் வென்று கூற்றை வென்றுங்கிறார். கூற்றுனா யாருன்னா யமன், காலன். அந்த காலனையும் வென்று ஐவர் கோக்களையும் வென்று, ஐவர் யாருன்னா நம்மளை ஆட்டி வைக்கக்கூடியவங்க, நம்மளுடைய மெய் வாய் கண் செவி மூக்குன்னு சொல்லக்கூடிய ஐம்புலன்கள், அந்த ஐம்பொறிகள் அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஆட்டி வைக்கக்கூடாதுன்னா ஐவர் கோக்களையும், அது தன்னைத்தானே அரசனாக இருந்து, கோன்னா அரசன், அந்த ஐவர் கோக்களையும் வென்று அது நம்மளை செலுத்திக்கிட்டே இருக்கும். வீற்று இருந்து குற்றை வென்று அங்கைவர் கொக்களையும் வென்று இருந்தான் அழகாள் அப்படின்னு சொல்கிறார். காலனை வென்று ஐம்பொறையை ஐம்புல அரக்கனையும் வென்று அசுரர்களையும் வென்று அடக்கி பெரிய தேவியும் தானுமாக அழகாக வீற்றிருக்கும் இறைவன். பெருமானுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அதுபோல் அந்த புலன்வழி நமக்கு தான் உண்டு. குற்றவன் நம்மளை தான் பிறப்பு இறப்பு அந்த முடிவு அதெல்லாம் நமக்கு தான். அந்த 5 பேர் இருக்காங்கள நம்மளை ஆட்டி வைக்கக்கூடியவங்க, அதுவும் நம்மளுக்கு தான். ஆனால் பெருமான் அதையெல்லாம் வென்று அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அவர் எப்படி இருக்கார்? குற்றை வென்று அங்கைவர் கோக்களையும் வென்று இருந்து அழகாள் வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன்பாள். அந்த மீனவனுடைய மகளாக அந்த பெருமாட்டி இருக்கா, மீனாட்சி. அந்த தேவியோட ஏற்றிருக்கிறான். ஏற்று ஆர் உண்ட உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே. உயிர் உன்னிப்பத்துனே ஒரு 10 அருளி செய்திருக்கார் நமக்கு சாமி. பெருமான் நம்மளுடைய உயிரை உண்ணக்கூடிய உயிரை என்ன பண்ணுறாரு, தன்னுடைய திருவடிக்கு கீழே வச்சுக்கிறார். அதுதான் சொல்கிறார், உயிர் உண்ட ஒற்றை திரள் சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களேன். பெருமானுடைய அந்த திருவடியை சிக்கனை பிடித்துக்கணும். அதுக்காக தான் பிடித்த 10 பாடல்களில் பெருமானுடைய அந்த திருவடி சிறப்பை யானுனை தொடர்ந்த சிக்கனை பிடித்தேன் எங்களுந்து அருளுவது இனியே அப்படியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கார். அதுபோல் இந்த பாடல்லையும் தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மன்களே. அந்த பெருமான் தான் நமக்கு திருவடியை தர முடியும், பிரவாமையை தர முடியும். அதனால் அந்த பெருமானுடைய திருவடியை சிக்கனை பிடித்து கொள்ளுங்கள் என்று 10வது பாடல் இறுதி பாடலில் நமக்கு அறிவுரையாக அணிவாசக பெருந்தகை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அந்த அளவிலே நாம் அந்த பெருமானுடைய திருவடியை சிக்கனை பிடித்து பேரின்பமாகிய பெருமானுடைய அந்த வீடு பேரினை பெற்று ஓய்வடையுமாறு பெருமான் அருளி செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு 36 திருப்பாண்டி பதிகம் பாடலும் அதற்கு பொருளும் சிந்தித்தோம். தொடர்ந்து நாம் திருவாசகத்துக்கு பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.